இதுவரைக்கும் நம்மளை எத்தனையோ பேர் பழி வாங்கியிருப்பாங்க. அது யாரா வேணா இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஏன் நம்ம அண்ணன் தங்கச்சியா கூட இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் உங்களை ஏதாவது விலங்குகள் பழி வாங்கியிருக்குதா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த வீடியோல விலங்குகளை வம்புக்கு இழுத்து செம உதவி வாங்கிய 6 பேர் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போறது டாக்ஸ் ரிவெஞ்ச். சைனாவில் தன்னோட காரை பார்க் பண்றதுக்காக தூங்கிட்டு இருந்த ஒரு நாயை கல்லால் அடிச்சு துரத்திட்டு காரை அந்த இடத்துல ஒருத்தர் பார்க் பண்ணாரு. எண்ணெய கல்லால் அடிக்கிற உன்னை எப்படி பழி வாங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காரை கடிச்சு இழுத்து நகத்தால கீறி அந்த காரையே ஒரு வழி பண்ணிடுச்சு. இது பார்த்தாம அந்த நாய் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டயர்லாம் கிழிச்சு எரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா இனிமே நம்ம நாய்களை சண்டைக்கே இழுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு காரை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு ஓடிட்டாராம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது கவுஸ் ரிவெஞ்ச். பசுமாடுகள் ரொம்ப சாதுவான ஒரு விலங்கு. ஆனா அதோட குட்டிக்கு ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சா யாரையும் சும்மா விடாது. அதோட குட்டியை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அழுதுகிட்டே அங்கும் இங்கும் ஓடுமாம். ஆனா இந்த வீடியோல ஒரு லேடி பிறந்த 1 மணி நேரம் ஆன ஒரு குட்டியை குளிப்பாட்டுறதுக்காக கிட்ட வராங்க. ஆனா அந்த குட்டியோட அம்மா அந்த லேடியோட முகத்திலேயே எட்டி உதைக்குது. மூன்றாவதாக நம்ம பார்க்க போறது லாமாஸ் ரிவெஞ்ச். லாமாஸ் ஒரு அழகான விலங்கு. அந்த அழகான விலங்கு கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு பாருங்க. ஒரு குட்டி பையன் அந்த லாமா கிட்ட போய் செல்லமா அதோட கழுத்தை தடவுறான். ஆனா அதுக்கு அந்த பையன் பண்றது சுத்தமா பிடிக்கல. அதனால அது அந்த குட்டி பையனோட மூஞ்சிலேயே காரி தூணு துப்பிடுது. அன்னிலேருந்து அந்த லாமாவை கண்டாலே அந்த பையன் பயந்து நடுங்குவானாம். நான்காவதாக நம்ம பார்க்க போறது லெப்பர்ட்ஸ் ரிவெஞ்ச். சிறுத்தைக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஊருக்குள்ள புகுந்த ஒரு சிறுத்தையை பிடிச்சு கூண்டில் அடைச்சு காட்டுல விடுறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சிறுத்தை கூண்டை விட்டு வெளியே வராததுனால ஒரு வனத்துறையினர் கட்டையாலேயே அந்த சிறுத்தையை அடிக்கிறாரு. அந்த சிறுத்தை மெதுவா கூண்டை விட்டு வெளியே வந்து அந்த வனத்துறையினரை சராமரை அடிச்சு மூஞ்சில கீறி தாக்குது. கடைசியா அவரோட மூஞ்சில 21 தையல் போட்டாங்களாம். ஐந்தாவதாக நம்ம பார்க்க போறது கோட்ஸ் ரிவெஞ்ச். ஒரு ஆடு மேய்ப்பவர் தன்னோட ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப சாப்பிடாம இருந்த ஒரு ஆட்டை சாப்பிட சொல்லி துன்புறுத்துறாரு. அப்ப திடீர்னு அந்த ஆட்டுக்கு கோபம் வந்து அவரை முட்டை போகுது. ஆனா அவரு ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வச்சிருந்ததுனால தன்னை காப்பாத்திக்கிட்டாரு. அந்த பிளாஸ்டிக் பேக் மட்டும் இல்லைன்னா அவர் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பாருங்க. இதே மாதிரி பல இடத்துல பல பேரை பல ஆடுகள் சராமாரியா தாக்கி இருக்குது. கடைசியா நம்ம பார்க்க போறது ஆக்டோபஸ் ரிவெஞ்ச். ஒரு யூடியூபர் பாப்புலர் ஆகிறதுக்காக ஒரு உயிருள்ள ஆக்டோபஸை சாப்பிட போறேன்னு சவால் விட்டு சாப்பிட முயற்சியும் பண்ணாங்க. ஆனா அது நல்லா முகத்துல கண்ணுலன்னு ஒட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு அதிக வலியை தந்துச்சு. அந்த பொண்ணு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதை எடுக்கவே முடியல. கடைசியா அதை எப்படியோ சாவடிச்சு எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கடைசியா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.